இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ரொம்ப காலமாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காரியம் இப்போ நடக்க போகுது. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்திருந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவோ சட்ட சிக்கல்கள் எத்தனையோ பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு காத்திருக்குது. மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகளோட இந்த கோயில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கோயில் கருவறையில குழந்தை ராமரோட சிலையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. அங்க பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற குழந்தை ராமரோட சிலையில பல அற்புதங்கள் அடங்கி இருக்குது. அந்த அற்புதங்களை எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். சோபக்கிருது ஆண்டு தை மாதம் 8ஆம் தேதி 22/1/2024 திங்கட்கிழமை மதியம் 12:20 சுக்லபட்ச துவாதசி மிருகசிருஷ நட்சத்திரத்துல சுபயோக சுபதினத்துல பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவிலான விக்கிரகம் ஸ்ரீராம ஜென்ம பூமியில புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்துல பிரதிஷ்டை செய்யப்படுது. இதனால அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அப்படி குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய ராமர் சிலையில என்னென்ன அற்புதங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க இந்த குழந்தை ராமரோட சிலை. அதே மாதிரி தன் மூதாதையரான வாசுதேவ கிருஷ்ணனை தலையில சுமந்தபடியே இந்த குழந்தை ராமர் இருக்கிறாரு. வலது கரத்துல சக்கரத்தையும் இடது கையில சங்கையும் ஏந்தி இருக்கிறாரு. விஷ்ணு பகவான் அப்படின்னாலே நீரிலும் நிலத்திலும் மலைகளிலும் தலையிலும் இருக்கக்கூடியவர். உலகமுமே இவருக்கு சொந்தமானதுன்னு கூட சொல்லலாம். விஷ்ணு அப்படின்னாலே எங்கும் நுழையக்கூடியவர் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். விஷ்ணு பகவானுக்கு 4 கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வலது கையில சக்கரமும் தாமரையும் இருக்கும், இடது கையில சங்கும் கதையாயுதமும் வச்சிருக்கிறாரு. பிரணவ மந்திரத்தையும் ஸ்வஸ்திகத்தையும் வச்சிருப்பாரு. வலது பக்கம் பிரம்மன், இடது பக்கம் ருத்ரன். அதே மாதிரி ராமரோட 10 அவதாரங்களையும் கொண்டு இங்க செதுக்கி இருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், புத்த அவதாரம், கல்கி அவதாரம் அப்படின்னு 10 அவதாரங்களையும் கொண்டு குழந்தை ராமரோட சிலையிலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பாதத்துக்கு கீழேயே அவருடைய மிக மிக தீவிரமான பக்தன் ஆஞ்சநேயரை வடிவமைச்சிருக்கிறாங்க. அவருடைய வாகனமான கருட பகவானையும் அவருக்கு கீழேயே வடிவமைச்சிருக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா நவகிரகங்களோட சக்தியில தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த நவகிரகங்களையும் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்படி அற்புதமான அமைப்புகளோட குழந்தை ராமரோட சிலைய வடிவமைச்சிருக்கிறாங்க. இத பத்தி ஒவ்வொன்னா விரிவா நாம பார்க்கலாம். குழந்தை ராமரோட சிலையில அவர் கையில இருக்கக்கூடிய சங்கோட சிறப்பை பத்தி தான் பார்க்க போறோம். தேவர்கள் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமியோடு பாஞ்சசன்யம் என்னும் சங்கும் வெளிப்படுது. அப்படி மகாலட்சுமியோடு வெளிப்பட்ட சங்க ஸ்ரீராமர் தன்னோட இடக்கரத்துல ஏந்தியவாறு காட்சி தராரு. இந்த சங்கிலிருந்து எழும்பக்கூடிய ஓம் என்னும் ஒளி பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆளும் சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். அதனால அந்த சங்குக்கு பாஞ்சசன்யம் அப்படின்னு பேரும் வந்தது. நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதற்காக கிருஷ்ணர் மகாபாரதம் அப்படிங்கிற இதிகாசத்தையே உருவாக்கி திருவிளையாடல் புரிஞ்சாருன்னு கூட சொல்லலாம். அன்றைய காலகட்டத்துல பாரத போருல பாஞ்சசன்யம் என்னும் சங்க ஸ்ரீ கிருஷ்ணர் முழங்குவாரு. பகவத்கீதையில நாம் படிக்கும் போது அந்த காட்சி நம்ம மெய்மறக்க வைக்கும். நியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜெயித்தே தீரும் என கையில ஆயுதம் ஏந்தாம கனிவு என்னும் சங்க முழங்கி இருப்பாரு ஸ்ரீ கிருஷ்ணர். அதைத்தான் தாரக மந்திரமா இன்றும் நாம கடைபிடித்து வர்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுதர்சன சக்கரம் அப்படின்னாலே நினைவுக்கு வருவது நாராயணர் தான். சுதர்சன சக்கரத்தால அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களை காத்தருள்வாரு. சுதர்சன சக்கரத்தோட சிறப்பும் அதுதான். வலது கையில தாமரையை ஏந்தி இருக்கிறார்.
தாமரை மலர் அப்படிங்கிறது சேற்று நீரில் தான் வளரும், ஆனால் அது தூய்மையானது, கரைப்படியாததுன்னு கூட சொல்லலாம். நாமளும் அது போலதான் சேற்றில் இருந்தாலும் நம்மளுடைய மனமும் உள்ளமும் என்றைக்கும் தூய்மையாவும் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்காமலும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே கிருஷ்ண பகவான் தன்னுடைய வலது கையில தாமரையை ஏந்தி இருக்கிறாரு, இடது கையில கதாயுதத்தை ஏந்தி இருக்கிறாரு. கதாயுதம் அப்படின்னாலே அதுக்கு தண்டாயுதம் அப்படின்னு பேரும் உண்டு. பழங்காலத்துல போருக்காக இந்த கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய முன்பாகம் கனம் நிரம்பியதாகவும் பருத்தும் காணப்படும். அதனோட நீளமான கைப்பிடி அடி கனமான பகுதியாத்தான் இருக்கும். இந்த கடாயுதத்தை பயன்படுத்தியவங்க யாருன்னு பார்த்தோம்னா அனுமன் பயன்படுத்தி இருக்கிறாரு. திருமால், பைரவர், யமன், குபேரன் அனைவருமே போருக்காக இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வலது கையில பிரணவம் வச்சிருக்கிறாங்க. ஓம் எனும் பிரணவம் மந்திரம் ஓங்கார மந்திரம்னு சொல்லுவாங்க. பிரணவம் என்றால் ஓங்காரம், ஒளிர்ந்தது அப்படின்னு பொருள். ஓம் என்பதோட பொருள் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு உலகையுமே தன்னுள்ள அடக்கி இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் என்று மூவரையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த பிரணவம் அப்படிங்கிற மந்திரம். இடது கையில ஸ்வஸ்திகத்தை வச்சிருக்கிறாங்க. ஸ்வஸ்திக சின்னம் அப்படின்னாலே அது ஒரு வெற்றி சின்னம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னும் விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மரபு. அதே மாதிரி அவருடைய கைகளில் இருப்பதும் ஸ்வஸ்திகம்தான். ஸ்வஸ்திக் என்றாலே தடையற்ற நல்வாழ்வு அமையும் அப்படிங்கிறது தான் பொருள். அதே மாதிரி குழந்தை ராமரை வணங்குறவங்க எல்லாருக்குமே தடையற்ற நல்வாழ்வு அமையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதே மாதிரி வலதுபுறத்துல பிரம்மன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்து கடவுள்களையும் மூர்த்திகளுள் படைக்கும் தொழில் செய்பவர் தான் பிரம்மதேவர். பிரம்மதேவர் கலைமகள் அப்படின்னு அழைக்கக்கூடிய சரஸ்வதியுடன் சத்தியலோகத்துல வசிக்கிறாரு. பிரம்மனுக்கு 4 முகங்கள் இருக்கும். பிரம்மதேவர் 4 முகங்களை உடையவர் அப்படிங்கறதால அவரை நான்முகன் என்றும் அழைக்கப்படுவாங்க. பிரம்மத்திலிருந்து தோன்றியதாலும் விஷ்ணு பகவானின் தொப்புளிலிருந்து தோன்றியதாலும் பிரம்மா என்று அழைக்கப்படுறாரு இந்த பிரம்மதேவர். குழந்தை ராமரோட இடது பக்கம் ருத்ரன் இருக்கிறாரு. ருத்ரன் என்றாலே துன்பத்தை நீக்குபவர் அப்படிங்கிறது தான் பொருள். படைக்கும் கடவுளான பிரம்மதேவரோட மகன் அப்படின்னு கூட வாயு புராணம் சொல்லுது நமக்கு. பிரம்மா தனக்கு தன்னை போலவே ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைத்த பொழுதே ருத்ரன் அவர் மடியில தோன்றினாரு. அவர் அழுதுகிட்டே இருந்தாரு அப்படின்னு நமக்கு புராணங்கள்லாம் சொல்லுது. அதுக்கு காரணம் கேட்ட பிரம்மா தனக்கு ஒரு பெயர் வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தை அழுதுருக்கு. பிரம்மன் அந்த குழந்தைக்கு ருத்ரன் அப்படின்னு பெயரிட்டதுமே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடுச்சு. கிருஷ்ண பகவானோட அவதாரங்களை பத்தி பார்க்கலாம் இனிமேல். முதல் அவதாரம் அப்படின்னா அது மச்ச அவதாரம். இந்த அவதாரத்துல பகவான் கிருஷ்ணர் 4 கைகளும் மேற்பாகம் தேவ ரூபமாகவும் கீழ்ப்பாகம் மீனின் உருவாகவும் தோன்றியிருப்பாரு. பிரளய காலத்துல மீனாக திருமால் அவதாரம் எடுத்து வேதங்களை அபகரிச்சிட்டு போய் கடலில ஒளிச்சு வச்சிருந்த சோமகாசுரனை கொன்று அழித்து வேதங்களை காப்பாற்றி கொண்டு வந்ததுதான் மச்ச அவதாரம். 2வது அவதாரமா கிருஷ்ண பகவான் எடுத்திருக்க கூடியது கூர்ம அவதாரம். மகாவிஷ்ணுவோட பிற அவதாரங்கள் எல்லாமே தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காம பார்க்கடலில் இருந்த பல அரிய பொருட்களை தேவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இதுல கூர்ம அவதாரம். இதுல மகாவிஷ்ணு ஆமை அவதாரத்துல எடுத்திருப்பாரு. 3வதா இருக்கக்கூடிய அவதாரம் வாராகி அவதாரம். விஷ்ணு பகவானோட அவதாரத்துல வாராகி அவதாரம் தான் 3வது அவதாரம். இந்த அவதாரத்துல விஷ்ணு ஒரு பன்றி ரூபம் கொண்டும் 2 தந்தங்களோடு பிறந்தாரு. அரக்கனை கொன்ற பிறகு தன் தந்தங்களால இவ்வுலகையே உயர்த்தினார் அப்படின்னு கூட சொல்லுது. வாராகி அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணு ஒரு மிருகத்தின் தலையை கொண்டு பிறந்த அவதாரம். பூமியை கைப்பற்றி கடலுக்கடியில எடுத்து சென்ற இரணியனோட தம்பி இரணியாச்சன் என்ற அசுரனுடன் வாராகி அவதாரத்துல விஷ்ணு பகவான் 1000 ஆண்டுகள் போர் செய்து வெற்றி பெற்றார் அப்படிங்கறதா இந்த வாராகி அவதாரம்.
4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்துல சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்டுதான் நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பாரு விஷ்ணு பகவான். வைஷ்ணவர்கள்ல பலர் நரசிம்மரை தான் முதன்மை கடவுளா வணங்குவாங்க. தன் பரம பக்தனான பிரகலாதனை காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்ய எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அதே மாதிரி தனது பக்தர்களை தக்க தருணத்துல காக்கும் கடவுள் தான் நரசிம்மரு. இவரை வழிபட்டீங்க அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்கும் உங்களுக்கு. 5வது அவதாரம் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாமனம் அப்படின்றாலே குள்ள வடிவம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இந்த அவதாரத்துல அந்தன சிறுவனா ஒரு கையில தாளம்பூ கொடையோடு மற்றொரு கையில கமண்டலத்தையும் பிடித்து அருள் தருவாரு. மகாபலி சக்கரவர்த்தியை ரட்சிக்கவும் அவருடைய புகழ உலகறிய செய்யவும் வாமனனா அவதரித்தாரு விஷ்ணு பகவான். மகாபலி சக்கரவர்த்தி உலகையும் ஆளுவதற்காக ஒரு யாகத்தை செய்துகிட்டு இருந்தாரு. அதை பார்த்த தேவர்கள் எல்லாமே பயந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று வேண்டினாங்க. அதிதி காஷ்யபர் அப்படிங்கிற தம்பதியின் மகனாக வாமன அவதாரம் எடுத்தாரு மகாவிஷ்ணு. மகாபலி நடத்திய யாகத்திற்கு வந்த வாமனன் 3 அடி நிலத்தை மட்டும் தானமா கேட்டாரு மகாபலி சக்கரவர்த்தியிடம். ஆனா சுக்கராச்சாரியார் நீ கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்தீன்னா உனக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதையெல்லாம் கேட்காம 3 அடி நிலத்தை தானமா கொடுக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி. அப்போது மகாவிஷ்ணு திருவிக்கிரமனாக உருவம் எடுத்து வானத்தை ஓரடியாவும் பூமிய ஓரடியாவும் அளந்து 3வது அடியா மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில வைத்து பாதாள லோகத்திற்கே அவர் அரசனாக்குறாரு. இப்படி தோன்றியதுதான் வாமன அவதாரம். அடுத்து வரக்கூடியது பரசுராம அவதாரம். பரசுராமர் அப்படின்னாலே பார்க்கவர் என்பதுதான் பொருள். விஷ்ணு பகவானோட 6வது அவதாரம். இந்த அவதாரம் ஜமத்கினி ரேணுகா இவர்களோட மகன் தான் பரசுராமர். பரசு என்றால் கோடாரி அப்படிங்கிறது பொருள். இவர் சிவபெருமானிடம் கடுந்தவம் செய்து ஒரு கோடாலியை பெற்றாரு. அதனால இவர் பரசுராமர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. தன் தந்தை ஜமத்கினி முனிவர் வளர்த்த தேவலோக பசுவை கவர்ந்து சென்ற அர்ஜுனனை கொன்றவர் தான் இவரு. சத்திரிய மன்னர்களின் 21 தலைமுறைகளையும் கருவறுத்தார்னு கூட சொல்லுவாங்க. பரசுராமருடைய சீடர்கள்லாம் மிகவும் புகழ்பெற்றவர்கள். பீஷ்மர், துரோணர் மற்றும் கர்ணன். இந்த பரசுராமருடைய பெருமைகளை எல்லாத்தையுமே ராமாயணம் மற்றும் மகாபாரதங்கள் மூலம் நம்ம அதிகமான தகவல்கள்லாம் பரசுராமரை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். 7வது அவதாரமா ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு விஷ்ணு பகவான். ராம அவதாரத்தை தர்ம அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதர்மத்தை வெல்வது மட்டுமல்லாம தர்மத்தை நிலைநாட்டுவதும் ஸ்ரீராமர் தான். இந்த அவதாரத்துல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஸ்ரீராமர் நடந்திருப்பாரு. இந்த ராம அவதாரத்துல பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பது, நீதியை நிலைநாட்டுவது, நியாயத்தின் பக்கம் நிற்பது, சரியான வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது, இதை எல்லாத்தையுமே மனிதர்களுக்கு கற்பிக்கும் அவதாரம் தான் ஸ்ரீராம அவதாரம். கிருஷ்ண அவதாரம் இது 9வது அவதாரம். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்துல கண்டவர்கள் எல்லாருமே கோபியர் கொஞ்சம் ரமணனா விளங்குவாரு கிருஷ்ணர். கம்சனை கொன்றும் பஞ்ச பாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டவும் இந்த அவதாரத்தை எடுத்திருப்பாரு கிருஷ்ணர். 10வது அவதாரமா கல்கி அவதாரம் இருக்குது. இந்த சமயத்தின்படி விஷ்ணு பகவான் 10வது அவதாரம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்கி பகவான் கலியுகத்துல தோன்றி அனைத்து தீயவைகளையும் அழிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருடைய மனதிலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. கல்கி அப்படின்னாலே காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் பொருள். இந்த 10வது அவதாரத்தை நாம கண்கூட தற்பொழுது பார்த்துக்கிட்டே இருப்போம். மக்கள் அனைவருமே குழந்தை ராமரோட சிலையின் கால் பாதத்துக்கு அருகிலேயே அனுமன் இருக்கிறாரு. அனுமன் யாருன்னு கேட்டா தீவிரமான ராமருடைய பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமன் தன் நெஞ்சை பிளந்து ராமரையும் சீதாதேவியையும் வச்சிருப்பாரு. அந்த காட்சி நம் கண்முன்னே போகும். அந்த அளவு ராமருடைய பக்தன்
அனுமன் அப்படின்னு கூட சொல்லலாம். ராமாயணத்துல ராமனோட பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவு அனுமனோட முக்கியத்துவமும் ராமாயணத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அனுமனுக்கு மாருதி, வாயுபுத்திரன், ஆஞ்சநேயர் அப்படிங்கிற பெயர்லாம் இருக்கு. அஞ்சனா தேவி வானர தலைவர் கேசரி அவர்களுடைய குழந்தை தான் இந்த அனுமன். இடது புறத்துல கருடனுடைய சிலையையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. திருமாலின் வாகனமாக இருக்கக்கூடியதுதான் கருடன். கருடன் என்பதற்கு சமஸ்கிருதத்துல சுமையை சுமப்பவன் அப்படிங்கிறது தான் பொருள். கருடன் விஷ்ணு பகவானின் வாகனம். வைணவ புராணங்கள்ல மகாவிஷ்ணுவின் மிக பெரிய திருவடியா போற்றப்படக்கூடியவர் கருடாழ்வார். கருடாழ்வார வணங்கிட்டு தான் மூலவரான விஷ்ணு பகவானையோ இல்ல திருமாலையோ இல்ல குழந்தை ராமரையோ நாம தரிசிக்கணும். இவர் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர். பறவை இனங்களோட அரசன் காசிபர் வினதை தம்பதியருக்கு பிறந்தவர் தான் இந்த கருடன். இந்த கருட பகவானை வணங்கிட்டு தான் நம்ம மூலவரையே வழிபடணும் அப்படிங்கிறது தான் ஆகம விதி. குழந்தை ராமரோட பாதத்திற்கு கீழே நவ கிரகங்களையும் இந்த சிலையில வடிவமைச்சிருக்கிறாங்க. நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சூரியன் என்பவர் தான் நவ கிரகங்கள்லயே முதன்மையானவர். இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். தட்சனின் மகள் அதிதிக்கும் காசிப முனிவருக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரியன். சூரியனுக்கு சோயா என்ற மனைவியும் சாவர்ணி, மனு, சனீஸ்வரன், தபதி அப்படிங்கிற 3 குழந்தைகளும் இருக்கிறாங்க. சூரியனுக்கு மற்றொரு மனைவியும் இருக்கிறாங்க. அவங்க பெயர் சந்தியா. இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் யமன். நவகிரகங்கள்லயே சந்திரனை பத்தி பார்க்கலாம். நவகிரகங்கள்ல ஒருவர் தான் இந்த சந்திரன். இவருக்கு சோமன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. வானில நட்சத்திரங்களா வள வருகின்ற தட்சனோட 27 மகள்களும் சந்திரன் மீது காதல் கொள்ளுறாங்க. சந்திரனை அடிமையாக்கணும் அப்படிங்கிற பொருட்டிலேயே பிரம்மதேவன் தவம் செய்கிறாரு. இவர்கள்ல மிகவும் அழகா இருக்கக்கூடிய ரோகிணியை மட்டும் சந்திரன் உள்ளன்போடு உருகி காதலிக்கிறாரு. அதனால மற்றவர்கள் அனைவருமே தன்னுடைய தந்தையிடம் சென்று புகார் தெரிவிக்கிறாங்க. தனது மகள்களை சமமா நடத்தலையே அப்படிங்கிற கோபத்துல தட்சன் சந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. எல்லா அழகுகளையும் இழந்துருவாய் அப்படிங்கிற சாபம். சந்திரன் மிகவும் தேய்ந்து அவருடைய அழகு எல்லாமே குலைந்து காணப்படுவது போல இருக்கும். அதனால சந்திரனுடைய மனைவி ரோஹிணி சிவபெருமான கடுமையான தவம் இருந்து தன் கணவருடைய நிலையை சொல்லி அதன் பிறகு வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கறத கொண்டு வந்தார் சிவபெருமான். 15 நாட்கள் நீ அழகுடனும் 15 நாட்கள் உன்னுடைய அழகு தேய்ந்தும் காணப்படும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு சிவபெருமான். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் அங்ககாரகன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. நவகிரகங்கள்லயே செவ்வாய் கிரகத்தின் அதிபதி. அங்ககாரகன் அப்படின்னாலே சிவப்பு நிறுத்தவன் என்று பொருள். இவர் பூமாதேவியின் மகனாய் இருக்கிறாரு செவ்வாய். போருல செவ்வாய் பகவானை வணங்கிட்டு தான் அவர்களுடைய வேலைகளையே தொடங்குவாங்க. புதன் நவகிரகங்கள்ல ஒருவர், நிலாவோட மகனும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. புதன் ஒருவருடைய ஜாதகத்துல உச்சமாய் இருந்துச்சு அப்படின்னா புத்தி கூர்மை, அறிவாற்றல் இதெல்லாமே அதிகமா இருக்கும். குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரகஸ்பதி அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. தேவர்களோட குருவும் நவகிரகங்கள்ல ஒருவரும் அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவான. இவர் சப்த ரிஷிகள்ல ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு தாரை என்ற மனைவி இருக்கிறாங்க. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர் குரு பகவான். எண்ணற்ற யாகங்களை செய்து தேவர்களோட குருவா மாறினாரு. திட்டையில இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரை வணங்கி நவகிரக அந்தஸ்தை பெற்றிருக்கிறாரு குரு பகவான். சுக்கிரன் சுக்ராச்சாரி பிருகுவின் மகன் சுக்கிரன். அசுரகுல தலைவர்களோட தலைவன். சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கு தெளிவு, தூய்மை, பிரகாசம் அப்படிங்கிற பொருளும் உண்டு. தேவகுரு பிரகஸ்பதி இவரோட உடன் பிறந்தவர் தான் இந்த சுக்கிரன். சனி பகவான் நவகிரகங்கள்லயே முதன்மையானவர் சனி. சூரிய தேவன் சாயாதேவிக்கு மகனா பிறந்தவர். காகத்தை வாகனமா கொண்டவர் சனி பகவான். இவருடைய கால் சிறிது ஊனமா இருக்கும் அப்படிங்கறதாலேயே மெதுவா நடப்பாரு. அதனால சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க. ராகு அசுரர்களும் தேவர்களும் மந்திர மாலைய மத்தாகவும் வாசுகிய கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடையும் பொழுது அமிர்தம் வெளிப்பட்டது. அதனை திருமால் மோகினி அவதாரம் கொண்டு முதல்ல தேவர்களுக்கு வழங்கினாங்க.
குறுக்கே புகுந்த ஒரு அசுரன் வந்து அமிர்தத்தை பருகியதை அறிஞ்ச சூரியனும் சந்திரனும் இவ்விஷயத்தை திருமாலிடம் கூற, திருமால் வந்து அமிர்த கரண்டியாலேயே அமிர்தம் குடித்த அசுரனோட தலையை வெட்டியதால அவ்வசுரனோட தலை 2ஆ பிளவுபட்டுச்சு. அமிர்தம் குடித்த முண்டத்தோடு ஒரு பகுதி வந்து கேதுவாகவும் தலையுடன் கூடிய பகுதி ராகுவாகவும் மாறியது. கேது வந்து ஞானக்காரகன் அப்படிங்கிற பேரும் உண்டு. கேது அப்படின்னாலே வேதாந்த அறிவும் நுட்பங்களுக்கும் ஒரு சொந்தக்காரர். மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் விமோச்சனம் பெறுவதற்கு காரகத்துவம் உள்ளவர் தான் கேது. எளிமை கடுமை இரண்டுக்கும் உடையவர் கேது பகவான். உலக பந்தங்களிலிருந்து விடுபட வைப்பதும் இந்த கேது பகவான் தான். இப்படி அனைத்து வகையான சிறப்பு அம்சங்களையும் கொண்டு இந்த குழந்தை ராமர் சிலை வடிவமைச்சிருக்கிறாங்க. நம்மளால முடியும் பொழுது ஒரு முறை அயோத்தி சென்று குழந்தை ராமரை அனைவரும் தரிசனம் செய்துட்டு வருவோம்.